நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனங்களிலே நாணயத்தை வளர்க்கணும். பள்ளி என்ற நிலங்களிலே கல்வி தன்னை விதைக்கணும். பிள்ளைகளை சீர்திருத்தி பெரியவர்கள் ஆக்கணும். பண்றது என்ன செய்யுதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருந்தாரு. இந்த 4 acres லேண்ட்ல வந்து இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா அவர் கல்டிவேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெருசா எதுவும் ஒரு ஈல்டும் எடுக்க முடியல, இன்கமும் பண்ண முடியல. எல்லாருக்கும் வணக்கம். நான் லத்திகா. இங்கே விஐடி வெள்ளூரில் வேளாண்மை துறை 1ஆம் ஆண்டு மாணவியாக இருக்கேன். எங்களை வந்து இங்கே ஒரு இண்டஸ்ட்ரியல் விசிட் ஐவிக்காக கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு பயிற்சி அனுபவம். இந்த அனுபவத்தில் இங்கே திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வட்டத்தில் இருக்கிற இந்த ஆதனூர் கிராமம்ன்ற இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இங்கே பார்த்தசாரதி அவர்களுடைய இந்த விவசாய நிலத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். இங்கே வந்து மூலிகை தொடர்பான நிறைய பயிற்சிகளை எங்களுக்கு கொடுத்தாங்க. இங்கே வந்து எலுமிச்சை, சாத்துக்குடி, மாதுளை, அந்த மாதிரி நிறைய பழங்களும் கல்டிவேட் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தென்னை அப்படின்ற நிறைய பயிர்களும் இங்கே வச்சுருக்காங்க. இது வந்து எங்களுக்கு ஒரு செயற்கை அனுபவமாக இருந்தது. இது வந்து எங்கேயுமே யாருமே வந்து எந்த ஒரு ஃபர்டிலைசர்ஸோ எதுவுமே இல்லாமல் இது முழுக்க இயற்கை விவசாயமாக பண்ணிகிட்ருக்காங்க. முதல்ல இந்த நிலத்தில் நீர் ஆதாரமே இல்லாமல் இருந்திருக்கு. இப்போ வந்து அவரோட மண்ணை அவர் வந்து பதப்படுத்தி, அதாவது அவர் சொன்னது என்னென்னா, மலடாக இருந்த மண்ணை வந்து நாங்கள் இப்போது ஒரு தாய்மை குணத்துக்கு எடுத்து வந்து நாங்கள் வந்து இது வந்து இப்போது நல்ல ஈல்டு கொடுக்குற அளவுக்கு இந்த மண்ணை வளர்த்து வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மண் மூலமாக அவருக்கு வந்து இவ்வளோ அனுபவம் கிடச்சிருக்கு. அந்த அனுபவத்தை எங்களோடய பகிர்ந்துக்கிட்டாரு. இந்த அனுபவத்தை வச்சு நாங்களும் எங்கள் படிப்புக்கு நாங்கள் நிறைய உதவும்னு நான் நம்புகிறேன். என்னுடைய பேர் வந்து என் பார்த்தசாரதி. ஏஎஸ்என் சாமி மூலிகை பண்ணை அங்கக ஒருங்கிணைந்த விவசாய பண்ணை. என்னுடைய விவசாய பண்ணை வந்து 4.5 ஏக்கர். இதில் வந்து ஆடு வளர்ப்பு, மாடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, பழத்தோட்டம், மூலிகை தோட்டம், இப்படி பல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்னுடைய பண்ணையை பார்வையிட வேலூர் மாவட்டத்திலிருந்து காட்பாடி விஐடி கல்லூரி மாணவர்கள் வந்து ஒரு 50க்கும் மேற்பட்ட நபர்கள் நம்ம பண்ணையை வந்து விவசாயம் சார்ந்தனா தோட்டக்கலைத்துறை, ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் இதை பற்றி அவங்களுக்கு உண்டான கேள்விகளை என்னிடம் கேட்டாங்க. அவங்களுக்கு பதிலும் சொல்லியிருக்கேன். பண்ணையை சுற்றி காமிச்சிருக்கிறேன். அதாவது நஞ்சில்லா உணவு கொடுக்கணுன்றது தான் என்னுடைய விருப்பம். அதன் அடிப்படையில் நாம் பண்ணுற உற்பத்தி பண்ணுகின்ற காய்கறி, பழங்கள் எல்லாமே நஞ்சில்லாது தான். அதை வந்து மாணவர்களுக்கு விளக்கி சொல்லியிருக்கிறேன். மாணவர்களுக்கு நான் அந்த பண்ணையை பார்த்தது அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே நேரத்தில் நான் கொடுத்த பதில்கள், அவர்கள் கேட்ட கேள்விகள் அவங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கிறாங்க. நன்றி. மனித குல பண்புகளை விதைத்து பாவலர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து மனித குல பண்புகளை விதைத்து பாவலர்கள் நெஞ்சத்தில பகுத்தறிவை வளர்த்து ஓர் முறையை கொண்டவர்கள் நேர்முறையை விதைத்து சீர்வளர தினமும் வேகமதை வளர்த்து பெற்ற திருநாட்டினிலே பற்றுதனை விதைக்கணும். பற்றுதனை விதைத்து விட்டு நல்ல ஒற்றுமையை வளர்க்கணும்.